ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இதுக்கு மேலே எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அதனால தமிழ்லேயே போயிடுவோம். அவங்க சொன்னதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அம்மா அப்பா வச்ச பேர் பொற்கொடி தான். எனக்கு நானே ஐடென்டிட்டி ஆர்ஜே பொற்கோ அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. அம்மாவும் அப்பாவுக்கு முன்னாடி தாத்தா வச்ச பேர் பொற்கொடி, என் பொண்ணு எனக்கு வச்ச பேர் பொற்கோ. என்னோட நேம் பண்றேன். அம்மா அப்பாவும் ஜாலியா தாத்தா வந்து தமிழ் பண்ணிட்டு இருந்ததால பொற்கொடின்னு வச்சுட்டு போயிட்டாரு. நானும் பொற்கொடின்னு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். பொண்ணுக்கு கூப்பிட தெரியல சின்ன வயசுல, பொற்கொடின்னு ஃபுல்லா வராம பொற்கோ அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சது. என் பையனும் அப்படியே கூப்பிட்டு சார் இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானா உருவிக்கிட்டேன். அதனால இந்த பெருமை வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் சேரும். எல்லாரும் சொன்னீங்க ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்ட்டு, அதனால நானும் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஆனா இது பெண்களுக்காக விஷ் பண்ற டே கிடையாதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா கண்டிப்பா ஆண்கள் இல்லை அப்படின்னா இந்த உமன்ஸ் டே வந்திருக்காதுன்றது என்னோட கருத்து. ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் போல ஜென்ஸ் சொன்ன உடனே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க பெண்கள் எழுந்து வெளியில வந்தாச்சு, நாங்கெல்லாம் சாதிக்கிறோம், சாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இன்னும் சிலர் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஒரு ஆண் சாதிச்சா பின்னாடி ஒரு பெண் இருப்பா அப்படின்னு. அந்த பழமொழியை நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு ஆண் சாதிக்கிறான்னா பின்னாடி ஒரு ஒய்ஃபோ அம்மாவோ குழந்தையோ கண்டிப்பா இருக்கதான் செய்யணும், வேற வழி அவன் தலையெழுத்தது. ஓகேவா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆண் பின்னாடி மட்டும்தான் அது முடியும். இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா என் லைஃப்ல 3 ஆண். ஒண்ணு முதல் எங்க அப்பா. நீ பொண்ணு வள அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்ததால எங்க அம்மா என்னை இப்படி வளர்த்துருப்பாங்க. சோ அதனால அப்பா. அதுக்கப்புறம் மெயினா எல்லாரும் லேடிஸ்க்கு வந்து 20 வருஷம் அம்மா வீட்டுல இருப்போம், திடீர்னு கல்யாணம் பண்ணி நிப்போம் வீட்டுக்கு அப்படின்னு தத்தி விட்டுருவாங்க. அங்க இருக்க ஃப்ரீடமே வேற, வாழ்க்கையே வேற. இருந்தாலும் இங்க வந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்டும் எங்க அப்பாவுக்கு அடுத்து எல்லா ஃப்ரீடமும், நீ முதல்ல சுடிதார் போறதை நிறுத்து, ஜீன்ஸ் டிஷர்ட்டும் போடு அப்படின்னு ஆரம்பிச்சவரு. சோ இன்னி வரைக்கும் ஹஸ்பண்ட் செகண்ட். அதுக்கப்புறம் தேர்ட், 3வது ஆம்பளை என்னோட லைஃப்ல யாருன்னா என்னோட ஃப்ரெண்ட். கண்டிப்பா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட், உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லி என்ன வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த என்னோட ஃப்ரெண்ட். அதனால அப்பா, ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட், இந்த 3 ஜென்ஸும் என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதனால என்னோட உமன்ஸ் டேவை அவங்களுக்கு தான் நான் அர்ப்பணம் செய்யணும் அப்படின்றது என்னோட விருப்பம். கண்டிப்பா விஷயம் பேசின பிறகு உமன்ஸ் டே அம்மா, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, இவங்க எல்லாரும் பத்தியும் சொல்லிதான் ஆகணும். எல்லாருமே வாழ்க்கையில எனக்கு நின்று இருக்காங்க. என்னோட பொண்ணு, எல்லாரும் சேர்த்துதான் சொல்றேன், எல்லாருமே எனக்கு இருக்காங்க. அதனாலதான் தைரியமா இந்த ஸ்டேஜ்ல வந்து இருந்தாலும் அப்படி மைக்க 2 கையில பிடிச்சாதான் ஒரு தைரியம் வரும். எல்லாம் தடன்னு ஓதுறோம். இந்த ஸ்டேஜுக்கும் ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. 13th இயர்லயே எனக்கு ஒரு அந்த ஷிவரிங் இருக்கும். அது காரணம் என்ன இன்னி வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே உண்மை சொல்லும் போது ஒரு ஷிவரிங் இருக்கும், அந்த ஷிவரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே சாதிக்கணும், எந்த விஷயத்துலயாவது சாதிக்கணும். ஒரு வந்து அவங்கவுங்க ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுவாங்க. பியூட்டிஷியனா இருக்கலாம், ஆர்ஜேவா இருக்கலாம், விஜேவா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், இல்லைன்னா இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்கல்ல இவங்களா இருக்கலாம். எல்லாருமே சாதிப்பாங்க. ஒரு சிலர் கை தூக்குறாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே ஹவுஸ் ஒய்ஃப். இங்க யாருன்னா இருக்கீங்களா? இங்க இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ என்ன பண்ற வீட்டுல சும்மா தானே இருக்க, நானாவது ஆபீஸ் போறேன் வேலைக்கு, நீ என்ன சாதிச்சிட்ட அப்படின்னா அதுதாங்க உலகத்திலே பெரிய சாதனை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது பெரிய சாதனை. ஓகேங்களா? குழந்தைய பாத்துக்கணும், மாமனார் மாமியார் டார்ச்சல், இந்த பக்கம் அம்மா அப்பா ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் வீட்டுல வேற யாருன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு நம்ம வாழ்க்கை அப்பாடா அப்படின்னு ஆயிடும். அதனால ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க கண்டிப்பா சாதிக்கல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாதனையாளர். அதனால ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு கண்டிப்பா பெருமைப்படுங்க. அண்ணன் முன்னாடி வந்துட்டாரு, நிறைய பேசிட்டேன், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும், டைம் ஆயிடுச்சு, கிஃப்ட கொடுத்து அவங்களா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவர் வந்து இங்க நின்னது. ஆனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததே வேற, சோ பேசினதே வேற. அதனால இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே பெருசா சாதிங்க. சாதிக்கும் போது எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாதிச்சு பாருங்க அதோட சந்தோஷம் தெரியும் அப்படின்னு. சாதிச்சு பாருங்க அதோட வலிகள் கண்டிப்பா நிறைய தெரியும் உங்களுக்கு. சாதனைக்கு பின்னாடி கண்டிப்பா சந்தோஷம் இருக்க வாய்ப்பே இல்லை, சாதனைக்கு பின்னாடி கண்டிப்பா வலிகள் இருக்கும். சாதிங்க. ஆனா சாதிக்கும் போது யாரையும் காயப்படுத்திடாதீங்க, யாரையும் வந்து எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்திடாதீங்க, யாரையும் ஏமாத்திடாதீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க சாதிக்க நீங்க மட்டுமே காரணமா இருங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் இவங்க 2 பேரும்
எல்லாரும் இந்த இடத்துல நின்று அந்த ஸ்டேஜ்ல நிற்கிறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். எப்பவுமே நம்ம குழந்தைங்க போயிட்டு எங்கேயாவது நின்று பேசும்போது ஸ்டேஜ் முன்னாடி நின்று கேமரா போன் கேமரா இருக்கும். யாருன்னா இது அப்பா, இது பெரியப்பா, இது சித்தப்பா, இது மாமா, அண்ணன், தம்பி, எல்லாரும் போன்ல வீடியோ எடுத்துன்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை டான்ஸ் ஆடுதோ பேசுதோ பாடுதோ அப்படின்ட்டு. ஆனா அந்த குழந்தை அவங்க அம்மா வந்து ஸ்டேஜ்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அந்த மாதிரியான ஒரு தருணம் என்னோட பிள்ளைகள் சொல்றதை விட எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். என்னோட சிஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணி இந்த இடத்துல நின்று பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னோட அப்பா, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பையன், என்னோட ஃப்ரெண்ட், என்னோட அம்மா, என் அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும், அதுக்கும் பின்னாடி பின்னாடி நிக்கிற என்னோட 6 உயிர் தம்பி. அவன் இல்ல அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நானும் சோர்ந்து போயிடுவேன். முடியும்க்கா, நீ பண்ணுக்கா, இதை ஏன்க்கா ஸ்டாப் ஆகுதுக்கா, இது ஆன்லைன் முடியும். ஒரு விஷயத்த எண்டு வரைக்கும் போயிடுவோம், அங்க போய் தோத்துருவோம். அப்பெல்லாம் வேணாடா அப்படின்னு சொன்னா வேணாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம போலாம்க்கா அப்படின்னு சொல்லுவான். சோ அவனுக்கும் பெரிய விஷஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப எனர்ஜியா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாஸ். சூர்யா ரெண்டு பேரும் நீங்க சிஸ்டர் சொல்லும்போது நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்படியே தேடிட்டே இருந்தேன், யாரை வச்சு இவங்களுக்கு வந்து நம்ம சால்வே போத்தலாம் அப்படின்னு. பட் நீங்க பிரதர்னு என்ன சொல்ல மறந்ததுனால பிரதரா நானே உங்களுக்கு போடலாம்னு நான் நினைக்கிறேன். இவரை பிரதரா ஏத்துக்கலாமா, அண்ணனா ஏத்துக்கலாமா, தம்பியா ஏத்துக்கலாமா? அது உங்க விருப்பம், அது உங்க விருப்பம். தேங்க்யூ. நம்ம அண்ணனாவே ஏத்துக்கலாம், ஏன்னா அப்பதான் நம்ம சின்னவங்களாவே இருப்போம் எப்பவுமே. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.